திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் பெண்களிடம் மிகவும் பிரபலமாகிவிட்டதால் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தஞ்சை திலகர் திடலில் நாளை மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் 8 தொகுதி வேட்பாளர்களுக்கான பிரச்சாரத்திற்காக பந்தல் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெறுவதை அமைச்சர் கே.என். நேரு நேரில் ஆய்வு செய்தார். தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன், தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் கே.என். நேரு, தேர்தல் தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்ததை உளறுவதாக கூறினார். முதலமைச்சரின் திட்டங்களும் திமுக தேர்தல் அறிக்கைகளும் பெண்களிடையே மிகவும் பிரபலமாகிவிட்டதால் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தளபதியுடைய திட்டங்கள் கீழே பெண்கள் மத்தியில் மிக பிரபலியமாக இருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது எல்லாம் ஆர்வமாக நாங்கள் போடுறோம் போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க. அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குடும்ப விமர்சனம் பண்ணுறாரு. எங்களை பேசினால்தான் தளபதியையோ மற்றபடி திமுக பேசினால்தான் பத்திரிகையிலே வரும், இல்லைன்னா வராது. பேசுறதுக்கு எந்த சரக்கும் இல்லை, வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு அவர். திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் பெண்களிடம் மிகவும் பிரபலமாகிவிட்டதால் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தஞ்சை திலகர் திடலில் நாளை மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் 8 தொகுதி வேட்பாளர்களுக்கான பிரச்சாரத்திற்காக பந்தல் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெறுவதை அமைச்சர் கே.என். நேரு நேரில் ஆய்வு செய்தார். தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன், தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் கே.என். நேரு, தேர்தல் தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்ததை உளறுவதாக கூறினார். முதலமைச்சரின் திட்டங்களும் திமுக தேர்தல் அறிக்கைகளும் பெண்களிடையே மிகவும் பிரபலமாகிவிட்டதால் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தளபதியுடைய திட்டங்கள் கீழே பெண்கள் மத்தியில் மிக பிரபலியமாக இருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது எல்லாம் ஆர்வமாக நாங்கள் போடுறோம் போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க. அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குடும்ப விமர்சனம் பண்ணுறாரு. எங்களை பேசினால்தான் தளபதியையோ மற்றபடி திமுக பேசினால்தான் பத்திரிகையிலே வரும், இல்லைன்னா வராது. பேசுறதுக்கு எந்த சரக்கும் இல்லை, வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு அவர்.